ஹலோ அண்ட் வெல்கம் டு டேவ் ப்ரோக்ராம். இந்த வீடியோவில் கிளைண்ட் அண்ட் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் அப்படின்னா என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எப்படி ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கிளைண்ட் அண்ட் சர்வர் அப்படின்னா என்ன, ரெண்டுக்கு நடுவில் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கிளைண்ட் அப்படிங்கிறது எந்த கம்ப்யூட்டர் அல்லது அப்ளிகேஷன்லேருந்து நம்மளுக்கு ஒரு டேட்டா வேணும்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணுறோமோ அந்த கம்ப்யூட்டர் அல்லது அப்ளிகேஷனை தான் கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இன்டர்நெட்டில் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ப்ரௌசரை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவோம். இங்கே ப்ரௌசர் அப்படிங்கிறது கிளைண்ட். சர்வர் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த கம்ப்யூட்டரில் நம்மளுக்கு வேணுங்கிற டேட்டா அல்லது இன்ஃபர்மேஷன் இருக்கோ அல்லது எந்த கம்ப்யூட்டர் நம்மளுக்கு வேணுங்கிற டேட்டா அல்லது இன்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணுதோ அந்த கம்ப்யூட்டரை தான் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்வர் நம்மளுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக மற்ற சர்வர்ஸ் கூடயும் டேட்டா பேஸஸ் கூடயும் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போது கிளைண்ட் அண்ட் சர்வருக்கு நடுவில் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு வெப்பேஜை சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கிளைண்ட் அதாவது ப்ரௌசர் வந்துட்டு அந்த வெப்பேஜுக்கான ரெக்வெஸ்ட்டை இன்டர்நெட் வழியாக சர்வருக்கு வந்துட்டு சென்ட் பண்ணும். இந்த சர்வருக்குள்ளே நம்ம வெப்சைட்டை டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. வெப்சைட் வந்துட்டு ஏதாவது ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, C#, C++, இது எல்லாமே சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான ரன் டைமையும் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ரன் டைம் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் ரன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெப்சைட்டை C# டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா C# அப்படிங்கிறது .NET லாங்குவேஜ், அதுக்கான ரன் டைம் வந்துட்டு .NET ரன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வெப்சைட் வந்துட்டு C# டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சர்வரில் கண்டிப்பாக .NET ரன் டைமையும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ரெக்வெஸ்ட் வந்தோன்னையும் இந்த C# ப்ரோக்ராம் .NET ரன் டைமில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணும். இந்த ரெஸ்பான்ஸ் பொதுவாக HTML ஃபைலாக தான் இருக்கும். இந்த ஃபைலுக்குள்ளே CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை லிங்க் பண்ணியிருப்பாங்க. இப்போது ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ப்ரௌசருக்கு வந்துடுச்சு. இந்த ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பான்ஸில் இருக்க HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை ப்ராசஸ் பண்ணி அழகாக ஒரு வெப்பேஜாக காட்டிடும் நம்மளுக்கு. அதாவது சர்வர் சைடில் நம்மளுக்கு வேணுங்கிற ரெஸ்பான்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரௌசரில் நம்மளோட வெப்சைட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இது எல்லாமே கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸையும் கிளைண்ட் சைடில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டை ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், ஜாவா ஸ்கிரிப்டை கிளைண்ட் சைடில் அதாவது ப்ரௌசரில் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஜாவா ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணதே ப்ரௌசருக்குள்ளே ஒரு வெப்பேஜை வந்துட்டு மோர் டைனமிக்காக மாற்றுறதுக்காக தான் க்ரியேட் பண்ணாங்க. அதாவது கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் தான் ஜாவா ஸ்கிரிப்டோட மெயின் பர்பஸாக இருந்தது, இப்போவும் இருக்குது. புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 93% ஆஃப் வெப்சைட்ஸ், இன்றைக்கி இருக்கிற 93% ஆஃப் வெப்சைட்ஸ் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டை அவங்களோட கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக ஒரு வெப்பேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் மொத்தம் 3 காம்போனன்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் HTML. இந்த HTML தான் அந்த வெப்பேஜில் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் ஒன் CSS, அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகிற HTML எலிமெண்ட்ஸ்க்கான ஸ்டைலை சொல்கிறது. அதாவது இந்த பட்டன் ப்ளூ கலரில் இந்த சைஸில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு CSS. ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அந்த வெப்பேஜுடைய பிஹேவியரை டிஃபைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு தப்பான டேட்டாவை என்ட்ரு பண்ணிவிட்டு வெளியே வரும்போது வேலிடேஷன் எரர் காமிக்கும் இல்லையா, இது யாரோட வேலை அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட வேலை. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸையும் கிளைண்ட் சைடில் யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா ரன் டைம். இப்போது ஒரு வெப்பேஜுக்கான சர்வர் சைடு லாஜிக் C# ப்ரோக்ராமில் எழுதுகிறோம் அப்படின்னா சர்வரில் மட்டும் .NET ரன் டைமை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா C# ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஆனால் நம்மளோட வெப்பேஜை யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அவங்க எல்லாத்தோடைய கம்ப்யூட்டர்லேயும் நம்மளால் .NET ரன் டைமை கொண்டு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கவும் முடியாது.
இதனால தான் எல்லா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸையும் கிளைண்ட் சைடில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணலாம். ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் வேணும். ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கூட மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ப்ரௌசர்க்குள்ளேயும் ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் இருக்குது. கூகுள் குரோமுடைய ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் V8, மோசிலா ஃபயர்ஃபாக்ஸோட ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் ஸ்பைடர் மங்கி, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோட ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் சக்ரா. இதே மாதிரி மற்ற ப்ரௌசர்ஸும் அவங்களுடைய ஓன் ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டாலும் எல்லா ப்ரௌசரில் இருக்க ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜினோட வேலையும் ஒன்று தான். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் கூட மெஷின் கூட கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது. இப்போது நம்ம டெவலப் பண்ணுற வெப்சைட்டுக்கான கிளைண்ட் சைடு லாஜிக்கை ஜாவாஸ்கிரிப்டில் எழுதிட்டோம் அப்படின்னா, எல்லா ப்ரௌசர்க்குள்ளேயும் ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தங்களோட மிஷின்லேயும் போயிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜினை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர்க்குள்ளே இருக்க ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜினில் ரன் ஆகிக்கும். இப்போது ஒரு வெப்பேஜை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரௌசர் அந்த வெப்பேஜில் இருக்க HTML அண்டு CSSஐ ப்ராசஸ் பண்ணி டைரெக்டாக நம்மளுக்கு UIயில் காட்டிடும். ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ப்ரௌசரில் இருக்க ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின்குள்ளே ரன் ஆகும். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் தான் அந்த வெப்பேஜுக்கான ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. இப்போது யூசர் வந்துட்டு வெப்பேஜ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜினில் ரன் ஆகிட்டுருக்க ஜாவாஸ்கிரிப்ட் யூசர் பர்ஃபார்ம் பண்ணுற ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த வெப்பேஜில் டைனமிக் கண்டென்ட் அல்லது எஃபெக்ட்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட், ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி சர்வர் சைடில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2009 வரைக்கும் ஜாவாஸ்கிரிப்டை கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2009 ரியான் டால் அப்படிங்கிறவர் ஜாவாஸ்கிரிப்டை எப்படி ப்ரௌசருக்கு வெளியே ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கூகுள் குரோமுடைய V8 ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜினை தனியாக எடுத்து அதை ஒரு C++ ப்ரோக்ராம்குள்ளே போட்டு ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஒரு ரன் டைம் க்ரியேட் பண்ணார். இந்த ரன் டைமோட பேர் தான் Node.js. Node.js அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, அது ஜாவாஸ்கிரிப்டுக்கான ரன் டைம். இப்போது ஒரு கம்ப்யூட்டரில் Node.jsஐ இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் ஜாவாஸ்கிரிப்டை ப்ரௌசர் இல்லாமையே ரன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் Node.js விண்டோஸ், லினக்ஸ், மேக் இந்த மாதிரி எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ரன் ஆகும். இதனால் நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கூட எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியும். இப்போது Node.jsக்குள்ளே ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது டைரெக்டாக அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதாவது Node.js யூஸ் பண்ணுறதுனால ஜாவாஸ்கிரிப்டை நம்மளால் ப்ரௌசருக்கு வெளியேயும் ரன் பண்ண முடியும். ஜாவாஸ்கிரிப்ட் Node.jsல ரன் பண்ணும்போது Node.js எந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகியிருக்கோ அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற லோக்கல் ஃபைல் சிஸ்டமை ஜாவாஸ்கிரிப்ட் கோட்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது தவிர இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் HTTP ரெக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணவும் முடியும். இப்போது ஒரு கம்ப்யூட்டரில் Node.js இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டுடைய சர்வர் சைடு லாஜிக் எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எழுதி அந்த வெப்சைட்டை அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் டிப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் நம்மளோட வெப்சைட்டுக்கான சர்வராக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஜாவாஸ்கிரிப்டை எப்படி கிளைண்ட் அண்டு சர்வர் சைடில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது கிளைண்ட் அண்டு சர்வர் சைடில் ரன் ஆகிற ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. எல்லா டிஃப்ரென்ஸுமே ஜாவாஸ்கிரிப்ட் எந்த என்விரான்மெண்ட்டில் ரன் ஆகுது அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. வாங்க என்னென்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் தான் ஜாவாஸ்கிரிப்டோட மெயின் பர்பஸ். அதாவது ப்ரௌசரில் ஒரு வெப்பேஜை மோர் இன்ட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக தான் ஜாவாஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணாங்க. Node.js அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்டை ப்ரௌசருக்கு வெளியே ரன் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணாங்க. ப்ரௌசரில் ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை கண்டிப்பாக HTML கூட லிங்க் பண்ணியிருந்தா தான் ரன் பண்ண முடியும். இதுவே Node.jsல ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை டைரெக்டாக ரன் பண்ண முடியும். கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங்கில் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரௌசருக்குள்ளே ரன் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த ஜாவாஸ்கிரிப்ட் எந்த வெப்பேஜ் கூட லிங்க் ஆகிருக்கோ அந்த வெப்பேஜுடைய HTML அண்டு CSSஐ ஜாவாஸ்கிரிப்ட்னால் மேனிப்புலேட் பண்ண முடியும். இதுவே Node.jsல ரன் ஆகிற ஜாவாஸ்கிரிப்டுக்கு HTML அண்டு CSSக்கான ஆக்சஸ் இருக்காது. கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங்கில் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரௌசருக்குள்ளே ரன் ஆகும். அதனால் ப்ரௌசர் எந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த கம்ப்யூட்டருடைய லோக்கல் ஃபைல் சிஸ்டமை ஜாவாஸ்கிரிப்ட்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது.
இதுவே சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங்கில் ஜாவா ஸ்கிரிப்ட் Node.jsல ரன் ஆகிறங்காட்டி Node.js எந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த கம்ப்யூட்டருடைய லோக்கல் ஃபைல் சிஸ்டமை ஆக்சஸ் பண்ண முடியும். கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங்கில் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரௌசருக்குள்ளே ரன் ஆகும். ஸோ ப்ரௌசருக்குள்ளே மட்டும்தான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஆக்சஸ் இருக்கும். அதனால் அந்த கம்ப்யூட்டருடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இதுவே சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங்கில் Node.js எந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த கம்ப்யூட்டருடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட ஜாவா ஸ்கிரிப்ட் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங்கில் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரௌசருக்குள்ளே ரன் ஆகும். அதனால் அந்த பர்டிகுலர் வெப்பேஜுக்கான பேக்ரவுண்ட் HTTP ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுவாங்க. இதுவே சர்வர் சைடில் ஜாவா ஸ்கிரிப்ட் Node.jsல ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போது சர்வருக்குள்ளே ஏதாவது இன்கமிங் HTTP ரெக்வெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதையும் ஜாவா ஸ்கிரிப்ட்னால் ஹேண்டில் பண்ண முடியும். திருப்பி ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணுறக்கும் ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னதான் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கிளைண்ட் அண்ட் சர்வர் சைடில் ரன் ஆகிற ஜாவா ஸ்கிரிப்டுடைய சின்டாக்ஸ், கான்செப்ட், கோர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு சேம் தான். அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டுக்கான கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டையும் எழுத முடியும், சர்வர் சைடு லாஜிக்கையும் எழுத முடியும். டபுள் பெனிஃபிட் தான், கரெக்டுங்களா? உங்களுக்கான குவிஸ் கொஷின்ஸ் இதோ.